ஜும்ஆவுடைய தினம் என்பதனால் ஸலவாத்தின் பக்கம் கூடிய கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். மக்ரிப் அதான் வரையில் உண்டான நேரம் மிக பொன்னான ஒரு நேரம், வீணாக்கி விடக்கூடாது. ஸலவாத்தினால் அடைய முடியாதது ஒன்றுமே கிடையாது. அபூ ஸயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹுடைய ரிவாயத் நம் அனைவருக்கும் தெரியும். யா ரசூலல்லாஹ், நான் துஆ செய்ய வருகிறேன், எனது துஆவிலே ஆசைப்படுகிறேன் உங்கள் மீது துஆ செய்ய, உங்களுக்கு துஆ செய்ய நான் ஆசைப்படுகிறேன். நபி அவர்களுக்கு நாம் செய்கின்ற துஆ தான் ஸலவாத். நான் எனது துஆவிலே எந்த அளவு உங்களுக்கு ஸலவாத் சொல்ல யா ரசூலல்லாஹ் சொன்னார்கள், நீ விரும்பினால் துஆவில் காவாசி பகுதியை ஸலவாத் ஒதுக்கிக் கொள் சொன்னார்கள். யா ரசூலல்லாஹ், காவாசி ஒதுக்கினால் நன்றாக இருக்கும், இதை விட நீ அதிகரித்தால் அது மிக சிறந்ததாக இருக்கும். அரைவாசி ஒதுக்கவா? அரைவாசியை விடவும் நீ அதிகப்படுத்தினால் ஸலவாத்தை துஆவிலே அது உனக்கு இன்னும் சிறந்ததாக இருக்கும். யா ரசூலல்லாஹ், எனது துஆவிலே முக்காவாசி பகுதியை ஸலவாத்துக்காக ஒதுக்கவா சொன்னார்கள். அதை விடவும் நீ அதிகப்படுத்தினாலும் அது உனக்கு மிக நன்றாக இருக்கும் சொன்னார்கள். யா ரசூலல்லாஹ், எனது முழு துஆவையும் ஸலவாத்தாகவே ஆக்கவா? அன்பார்ந்தவர்களே, முன்வந்த சமூகம் இந்த மனிதர்களுக்கும் தங்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு அந்த சமூகத்தினரால் யாராலும் வெளிப்படையான உதவிமானங்களை தவிர இவ்வாறு துஆ செய்ய முடியாது. இவ்வாறு ஸலவாத் சொல்லுகின்ற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் அறியது கிடையாது. எங்களுக்கு மாத்திரம்தான் எங்களுடைய நபிக்கு நாம் செய்கின்ற மிக பெரும் ஒரு பங்களிப்பாக அல்லாஹ் ஸலவாத் செல்லும் பாக்கியத்தை தந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ ஸயீத் அல்-குத்ரியை பார்த்து, அபூ ஸயீத், நீங்கள் உங்களுக்கு கேட்கின்ற துஆவிலே முழுமையாக முழு துஆவையும் ஸலவாத்தாக மாற்றினால் அல்லாஹ் உனக்கு 2 பாக்கியத்தை தருவான். முதலாவது சொன்னார்கள், இதன் துக்ஃபா ஹம்முக், அவ்வாறு நீ செய்தால் அல்லாஹ் முதலாவது உன்னுடைய மனக்கவலைகளுக்கு அல்லாஹ் போதுமாகி விடுவான். கவலைகள் என்றால் என்ன? வாழ்க்கையில் எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோமோ, துஆ செய்து கொண்டிருக்கிறோமோ, திட்டங்கள் போட்டுக் கொண்டிருக்கிறோமோ, அனைத்து விதமான தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவதற்கு போதுமாகி விடுவான் என்றார். இரண்டாவது, உன்னுடைய முழு பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான். ஆகிரத்திலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் வேறு என்ன வேண்டும்? உலகத்துடைய காரியத்தையும் பூர்த்தி செய்து தருவான், ஆகிரத்துடைய காரியங்களையும் நிறைவேற்றி தரும் அளவுக்கு பாக்கியம் பெற்றோர் அமல் ஸலவாத். ஜோதி ரஹ்மத்துல்லாஹ் சொல்வார்கள், இதனால் மனிதா, உனக்கு இவ்வளவு பெரும் பெரும் பாக்கியங்கள் எல்லாம் எடுத்து தருவதற்கு காரணம் உன்னுடைய அன்பு நபிதான். அவர்கள் செய்த அந்த தியாகமும், அவர்கள் பட்ட கஷ்டங்களும், அவர்கள் இந்த உம்மத்துக்காக பட்ட தியாகங்களினால் தான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் முன்வந்த சமூகங்களை விட இந்த சமூகத்துக்கு பலவிதமான பாக்கியங்களை அருளி இருக்கிறார். எனவே ஜோதி ரஹ்மத்துல்லாஹ் சொல்வார்கள், இந்த சமூகத்தில் யாரும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மீது ஒவ்வொரு மூச்சுக்கும் ஸலவாத் சொன்னாலும் நாளை கியாமத்திலே எங்கள் அன்பு நபிக்கு நாம் பூர்த்தியான முறையில் நன்றி செலுத்தி முடிக்கவே முடியாதாம். அவ்வளவு பெரும் உபகாரங்களை எங்களுக்கு பொழிந்தவர் தான் எங்கள் தலைவர் சய்யிதுல் கௌனைன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மீது ஸலவாத் சொல்லுவதின் பக்கம் அதிகூடிய கவனம் செலுத்துவோம். கடைசியாக நான் வேண்டிக் கொள்வது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் பொழுது விரும்பின ஒரு விருப்பம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விருப்பம் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எனக்கும் உங்களுக்கும் நம் அனைவருக்கும் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு கொண்டு சொன்னார்கள். நான் விரும்புகிறேன், எனது சமூகத்தை சேர்ந்த ஒவ்வொரு பெண்மணிகள் சூரத்துன் நூர் என்ற ஒரு அத்தியாயம் சொன்னார்கள். பெண்கள் முழுமையாக அந்த சூறாவை படித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்பார்கள். மேலானவர்களே, பெண்களுக்கு காட்டிக் கொடுத்தார்கள் சூரத்துன் நூரை படிக்கும் பிரகாரம். ஆண்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் முடிவான அளவு குர்ஆனுடைய தொடர்பை அதிகரித்துக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஏக்கம், குர்ஆனுடன் நாங்கள் எந்த அளவு தொடர்பாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் என்றால், நான் ஒரு சம்பவத்தை, அபூ மூஸா அல்-அஷ்அரி மிக பெரும் சஹாபி, அவரும் ஒரு நாள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காது கொடுத்து ஆர்வத்துடன் கேட்கிறார்கள். சில கட்டங்களிலே எந்த அளவு சொல்லுவார்கள் என்றால், சஹாபாக்களை பார்த்து, சிறிய சஹாபாக்களை பார்த்து சொல்லுவார்கள், நீங்கள் ஓதுங்கள், அதை நான் கேட்க விரும்புகிறேன். ஏன் இந்த சமூகம் குர்ஆனை முழுமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும்,
சுமந்து கொள்ள வேண்டும், குர்ஆனுடைய தொடர்பை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம். அபூ மூசா அஷ்அரியை பார்த்து சொன்னார்கள், அபூ மூசா, அல்லாஹ்வே எனக்கு கட்டளை இட்டு இருக்கிறான், என்ன தெரியுமா? அல்லாஹ் எனக்கு கட்டளை இட்டால் உங்களிடம் வந்து நீங்கள் ஓதுவதை நான் செவிமடுக்கும் பிரகாரம் அல்லாஹ் சொல்லிவிட்டார். இதை கேட்டு அபூ மூசா அழுது விட்டார்கள். யார சொல்லலாம், குர்ஆன் இறக்கப்படுவது உங்கள் மீது யார் சொல்லலாம்? நான் ஓத உங்களை கேட்க சென்னானா? எப்படி என்ன ஓத முடியும்? பல கட்டங்களில் அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பிய, எங்களுக்கு ஆர்வம் காட்டிய மிக முக்கியமான ஒரு அமல் தான் குர்ஆனுடைய தொடர்புடையவர்களாக நீங்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் காட்டியது மட்டுமல்ல, மதீனாவிலே வரலாறு பதியப்பட்டிருக்கிறது. 70 சஹாபாக்கள் இருந்தார்கள். அவர்களுடைய பெயர் குர்ரா, காரிமார்கள் என்றுதான் அவர்களுக்கு பேர் சொல்லுவார்கள். ஏன் காரிமார்கள் என்றார்கள் தெரியுமா? அந்த 70 பேரையும் வைத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கூடியவர்களுக்கு, விசேஷமாக சிறார்களுக்கு, மதீனாவிலே இருந்த சின்னம் சிறார்களுக்கு குர்ஆனை ஓதிக்கெடுக்க நஜித் பகுதியை சேர்ந்த சில அந்நியவர்கள் திட்டம் போட்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுக்கு இவ்வளவு ஆர்வம் காட்டுகிறார், பெரியவர்களுக்கு மாத்திரம் அல்லாமல் சிறார்களுக்கும் போதிக்கிறார், குர்ஆனுடைய தொடர்பை உருவாக்கி வைக்கிறார். சின்னம் சிறார்கள் குர்ஆனுடைய முஹப்பத், குர்ஆனுடைய அன்பு, குர்ஆனை பாடமாக்குறார்கள், குர்ஆனை ஓதுகிறார்கள், குர்ஆனை விளங்குகிறார்கள். இதையெல்லாம் பார்த்து சகிக்க முடியாமல் திட்டம் போட்டார்கள். யாரெல்லாம் மதீனாவில் குர்ஆனை படித்துக் கொடுக்கிறார்களோ அந்த முஅல்லிம்கள், உஸ்தாத்மார்கள், அந்த 70 காரிமார்களையும் நாங்கள் கொண்டு விட வேண்டும் செய்து அனுப்பினார்கள். எங்களுக்கு குர்ஆன் படிக்க ஆசையுடன் நாங்கள் இருக்கிறோம் நபியே, அந்த 70 நபர்களை எங்களுடைய கிராமத்துக்கு அனுப்பி வையுங்களேன் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் என்று சொன்ன கணம், குர்ஆனுடைய படிப்புக்காக, குர்ஆனுடைய ஓதல் என்ற விடயத்தை முன்வைத்தது கணம் எந்த ஒன்றையும் சிந்திக்கவில்லை. உடனடியாக சொன்னார்கள், 70 பேரும் தயாராக மேலானவர்களே, பிக்ரே பஹூனா என்ற இடத்தை 70 அந்த சஹாபாக்களும் போய் சேருகிறார்கள். அவர்கள் போட்ட சதியின் அடிப்படையிலேயே அந்த 70 பேரையும் சுற்றி வளைத்து அதே இடத்தை அவர்களை ஷஹீதாக்கின அந்த சம்பவத்தினால் நபி அவர்கள் மனதுடைந்தது போன்று வேற எந்த கட்டத்திலும் மனதுடையவில்லை. அவர்கள் எவ்வளவு மனசுடைந்தாங்க. எங்கட நபி அதுக்கும் பதுவா செய்வாங்க, யாருக்கும் தீங்கு கொடுக்கப்பட்டார். புகாரியுடைய அறிவிப்பிலே இருக்கிறதே, 1 மாத காலமாக தொழுகையில் இந்த கொலைக்கு காரணமாக இருந்த அந்த அந்நியவர்களுக்கு நபி அவர்கள் பதுவா செய்தார்கள். அவ்வளவு நொந்து போனார். அல்லாவே சொன்னார், நபியே இதுக்கு பின்னால நிப்பாட்டுங்க போதும். 1 மாசம் தொழுகல பதுவா செய்யாங்க. இதை போல நீங்க வரலாறுல எங்கேயும் காணல. மகள் ஜெய்னப கொலை செஞ்ச ஒட்டகத்துல வந்தாங்க, கற்பம் விட்டிருக்கிறாள் என்பதை கூட கவனிக்காமல் கீழ் தள்ளி ஷஹீதாக்கினார்கள். இதை கூட பார்த்த நபி அவருக்கு கூட மன்னிப்பு கொடுதான் குட்ட முடியல. ஆனால் மனசுடைஞ்சி பதுவா செய்யற அளவுக்கு வந்தது குர்ஆனை படிச்சு கொடுத்த உஸ்தாத்மாருக்கு கை வச்சதுனால. பார்த்தவர்களே, இதிலிருந்து நானும் நீங்களும் படிக்க வேண்டிய ஆகப்பெரும் தூது என்ன தெரியுமா? எங்கட கூட்டுக்குள்ளால, எங்கட குடும்பங்கள், எங்கட மஸ்ஜிதுக்குள்ளால யாரும் குர்ஆன் ஓத தெரியாம இருக்கக்கூடாது. ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். மக்தப் பள்ளிக்கூடங்களுடைய தொடர்பு இல்லாமல் நானோ அல்லது எனது குழந்தைகளோ எனது பிச்சலங்களோ யாரும் குர்ஆனுடைய தொடர்பு இல்லாமல், குர்ஆன் ஓத தெரியாமல் இருக்க கூடாது என்று நாம் உறுதி எடுப்பதுதான் நாம் இந்த சமூகத்துக்காக, நாம் எங்களுடைய பிச்சலத்துக்காக செய்கின்ற ஆக பெரும் அமல், ஆக பெரும் சேவையாக சொல்கிறேன். ஏனெனில் குர்ஆன் பள்ளிக்கூடங்கள் என்பது, அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களை வெறும் பள்ளிக்கூடங்களில் குர்ஆன் ஓதி கொடுக்கப்படுவதாக மாத்திரம் கருதாதீர்கள். பள்ளிக்கூடங்கள் என்பது ஒரு சிறிய ஒரு பகுதி தான் குர்ஆன் திலாவத், குர்ஆன் ஓதி கொடுக்கிறது. மற்ற அரைவாசி முக்காவாசி பகுதியிலே உங்களுடைய குழந்தைகளின், அந்த குழந்தை செல்வங்களுடைய உள்ளத்தில் இஸ்லாமிய பற்றையும் இஸ்லாமிய கலாச்சார பற்றையும், சுப்ஹானல்லாஹ், அந்த குழந்தைகளை சாலிகான நல்லோர்களாக, புனிதர்களாக, மாமனிதர்களாக உருவாக்க வேண்டிய பலவிதமான போதனைகளும் திட்டங்களும் செயல்முறைகளும் கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி கூடம், ஒரு யூனிவர்சிட்டியாக கருதப்படுகின்றது தான் எங்களுடைய பள்ளிக்கூடங்கள். குர்ஆன் பள்ளிக்கூடங்களை பற்றி பிடித்துக் கொண்டு, பள்ளிக்கூடங்களின் மூலம்தான் இஸ்லாமிய பற்று உருவாகும், ஈமானிய பற்று உண்டாகும், நபி அவர்களுடைய சுன்னாவுடைய பற்று உண்டாகும். அல்லமா இக்பால் இந்தியாவை பார்த்து சொன்னாங்க,
நீங்க இப்ப குர்ஆன் மதரசாக்கள உங்களோட கிராமங்கள் இருக்கக்கூடிய பள்ளி வாயல்களை நடக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை நீங்கள் கைவிடுவீர்களோ? ஸ்பெயின் இஸ்லாமிய நாடு, பல ஆண்டு காலம் முஸ்லிம்கள் ஆட்சி செய்து தலை நிமிர்ந்து வாழ்ந்த பல இஸ்லாமிய வரலாற்றுகளை பொதிந்த நாடு. ஆனால் ஸ்பெயினில் இருந்து அந்த இஸ்லாத்தை எடுத்தெறிந்தார். இஸ்லாமிய நாடு கிறிஸ்துவ நாடாக மாறியது. பள்ளி வாயல்கள் மியூசியமாக மாறியது. மஸ்ஜிதே குர்துபா இன்றும் அது மியூசியமாக காட்சியளிக்கிறது. சொன்னார்கள் அல்லாமா இக்பால், நீங்கள் பள்ளிக்கூடங்களுடைய விடயத்தில் குறைவிடுவீர்கள் என்றிருந்தால் பெற்றோர்களே, மஸ்ஜித் நிர்வாகிகளே, தனவந்தர்களே, ஆசிரியர்களே அன்பாக சொன்னார்கள், பணிவாக சொன்னார்கள், நீங்கள் பள்ளிக்கூடத்தை விட்டு விடுவீர்கள் என்றிருந்தால் ஸ்பெயினில் இருந்து இஸ்லாம் போனது போன்று இந்தியாவில் இருந்து இஸ்லாம் போகும். ஒவ்வொரு முஸ்லிம் வீட்டுகளுக்குள்ளால் இருந்து இஸ்லாத்தை எதிர்க்கும் எதிரிகள் உருவாகுவார்கள் என்று சொன்னார்கள்.